வணக்கம். நான் அரசியல் குடும்பத்தில பிறந்தவன். சின்ன வயசுல இருந்தபோது 1980ல பிரியங்காவும் நானும் வீட்லயே தயாரிப்போம். நைட்ல வெளியில போயி போஸ்டர் ஒட்டுவோம். தேர்தல பத்தி நான் நல்லா புரிஞ்சவன். 20 வருஷங்களா நான் நேரடியா தேர்தல்ல போட்டியிட்டுட்டு இருக்கேன். வாக்குப்பதிவு எப்படி நடக்குது? வாக்குச்சாவடிகள எப்படி நிர்வகிக்கிறாங்க? வாக்காளர் பட்டியல், படிவம் 17 இவை எல்லாமே எனக்கு ஆழமா தெரியும். சில காலத்துக்கு முன்பு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. மனநிலை ஒரு விதமா இருந்தது. ஆனால் முடிவுகள் வேற விதமா இருந்தன. உத்தராகண்ட்ல நாம் தேர்தல்ல தோத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் வேட்பாளர்கள் கிட்ட கேட்டேன். அந்த வாக்குச்சாவடியில யாருமே ஓட்டு போடல. இது சாத்தியமே இல்ல. இப்படி ஆகவே முடியாது. அதுக்கப்புறம் சத்தீஸ்கர், அப்புறம் மத்திய பிரதேச தேர்தல் முடிவுகளும் எங்களுக்கு ஏதோ தவறா நடக்குது அப்படின்னு தோணுச்சு. 2018ல மத்திய பிரதேசத்துல தேர்தல் நடந்துச்சு. நாங்க ஜெயிச்சோம். எங்களோட அரசு திருடப்பட்டது. 2023ல தேர்தல் நடந்துச்சு. நான் என் கண்களால பாரத் ஜோடோ பயணத்தின் போது பயங்கரமான ஆதரவ பார்த்தேன். 65 இடங்கள் மட்டும் தான் கிடைச்சது. இது சாத்தியமே இல்ல. இப்படியா இருக்கவே முடியாது. அதுக்கப்புறம் மகாராஷ்டிரால முதல் முறையா சட்டமன்ற தேர்தல், அப்புறம் மக்களவை தேர்தலுக்கு இடையில மாயாஜாலம் போல புது ஓட்டர்ஸ் வந்திருந்தாங்க. அங்கு வாக்குகள் எல்லாமே அனைத்தும் பாஜகவுக்கு தான் போச்சு. மகாராஷ்டிரா தேர்தலுக்கு பிறகு எங்களுக்கு சந்தேகம் வந்தது. எங்க கூட்டணியோட அனைத்து தலைவர்களையும் சேர்த்து செய்தியாளர்களை சந்திப்பு நடத்தினோம். நாங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வாக்காளர் பட்டியலை கொடுங்க, வீடியோ பதிவு காட்சிகளை கொடுங்க அப்படின்னு கேட்டோம். தேர்தல் ஆணையம் கொடுக்கவே இல்ல. வாக்காளர் பட்டியலையும் தரவே இல்ல. வீடியோ பதிவும் கொடுக்கவே இல்ல. அது எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. ஏன் குடுக்கல? காரணம் என்ன? அப்படின்னா எங்களுக்கு மனசுல கேள்வி எழுந்துச்சு. தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு உதவி செய்தா? தேர்தல் ஆணையமே தேர்தல திருடச் செய்கிறதா? அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் ஏற்பட்டுச்சு. அதற்கு பிறகு தான் நாங்க ஒரு குழு அமைச்சோம். அவங்க கிட்ட நீங்க ஒரு தொகுதிக்கு போயி உண்மைய கண்டுபிடிங்க. எப்படிப்பட்ட முறையில சூழ்ச்சி செய்யப்பட்டிருக்கு? அது எப்படி நடக்குது? யார் யார் இதுல ஈடுபட்டிருக்காங்க? அப்படின்னு பார்த்துட்டு வர சொன்னோம். மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, தேர்தல் ஆணையம் டிஜிட்டல் தரவுகள குடுக்கவே இல்ல. காகித வடிவத்தில் தான் குடுத்தாங்க. அதாவது லட்சக்கணக்கான பக்கங்கள் கொண்ட வாக்காளர் பட்டியல குடுத்தாங்க. ஆனா டிஜிட்டல் வாக்காளர் பட்டியல ஒருபோதும் தரவே மாட்டாங்க. ஏன் தரமாட்டாங்க? காரணம் என்ன? காரணம் என்னன்னா, டிஜிட்டல் தரவு கிடைச்சிட்டா தேர்தல் ஆணையத்தோட உண்மை முழு நாட்டுக்கும் தெரிஞ்சு போயிடும். ஆனா, நாங்க எங்களோட குழு கிட்ட கட்டாயமா சொல்லிட்டோம். நீங்க போயி 5 இல்ல 7 இடங்கள்ல பார்த்துட்டு வாங்க. சூழ்ச்சி நடந்ததா? நடந்திருந்தா அது எப்படி நடந்துச்சு? அப்படின்னு பார்த்துட்டு வர சொன்னோம். ஒரு நாள் எங்களுக்கு தகவல் அனுப்புனாங்க. 5லிருந்து 7 இடங்கள் இந்த வேலை செய்யவே முடியாது. ஏன் முடியாது? அப்படின்னு கேட்டேன். அவங்க அந்த காகிதங்கள எனக்கு காட்டினாங்க. இது ஒரு மக்களவை தொகுதிக்கான காகிதம் இல்ல. சட்டமன்ற தொகுதிக்கான காகிதம் மட்டும் தான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த காகிதங்கள் நாங்க கையால வரிசைப்படுத்த வேண்டியிருந்தது. ஒரு சட்டமன்ற தொகுதியில மட்டுமே நாங்க வேலை செய்ய முடிஞ்சது. ஏன்னா டிஜிட்டல் தரவு குடுக்கவே இல்ல. டிஜிட்டல் தரவு குடுத்திருந்தா நாங்க இந்த நடவடிக்கைய முழு நாட்டில் உள்ள ஒவ்வொரு லோக்சபாலயும், ஒவ்வொரு விதான் சபாலயும் 15 நிமிஷங்கள்ல செய்து காட்டியிருப்போம். எங்ககிட்ட அளவில்லாத வளங்கள் இல்ல. அதனால இந்த ஆய்வ நாங்க ஒரு லோக்சபா, அப்புறம் ஒரு விதான் சபா இடத்துல மட்டும் செஞ்சோம். ஆனா, எனக்கு இப்போ ஒரு முழு நம்பிக்கை இருக்கு. இந்தியால 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல நடந்திருக்கு. அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாஜக 10லிருந்து 15 இடங்கள் இழந்திருந்தா, இன்னைக்கு நரேந்திர மோடி பிரதமரா இருந்திருக்க மாட்டார். இந்தியா கூட்டணியோட அரசாங்கம் தான் அமைஞ்சிருக்கும். சோதனையில 5 விதமான திருட்டுகள் பிடிக்கப்பட்டிருக்கு. டூப்ளிகேட் வோட்டர்ஸ், அதாவது ஒரே வாக்காளரோட பேரு வாக்காளர் பட்டியல்ல பல இடங்கள்ல இருக்கு. 2வதா போலி முகவரி. முகவரி இல்லாதது, இல்ல வீட்டோட நம்பர் 0 அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரே முகவரியில பெரிய அளவுல வாக்காளர்கள். சிறிய வீட்ல 40, 50, 60 பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. தவறான புகைப்படங்கள். பார்க்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப சின்ன புகைப்படங்கள். அதுல அவரோட முகம் கூட தெரியாது. கடைசியா படிவம் 6 தவறா பயன்படுத்துறது. படிவம் 6 புது வாக்காளர்களுக்கானது. 18லிருந்து 20 வயதுக்கு உள்ளவங்க மட்டும் தான் இந்த படிவம் 6 பயன்படுத்தலாம். ஆனா வாக்காளர் பட்டியல்ல 90 வயதானவங்களுக்கும் படிவம் 6 பயன்படுத்தி இருக்காங்க. தேர்தல்ல 6,50,000 லட்சம் வாக்காளர்கள்ல 1,00,000 வாக்குகள் திருடப்பட்டிருக்கு. இப்ப உங்களுக்கு 5 உதாரணங்கள் சொல்றேன். இதோ பாருங்க. குர்கிரீத் சிங் டாங். இவர் பேர் 4 வெவ்வேறு பூத்துகள்ல இருக்கு. இது எப்படி நடந்தது? ஏன் நடந்தது? இன்னொரு உதாரணம். விஷால் சிங். வாரணாசி வாக்காளர் பட்டியல்ல இவரோட பேர் இருக்கு. இதே போல பெங்களூர்ல இவரோட பேர் 2 முறை இருக்கு. இவர் வாரணாசியில ஓட்டு போட்டாரா? பெங்களூர்ல ஓட்டு போட்டாரா?
இல்ல 2 இடங்கள்லயுமே ஓட்டு போட்டாரா? இன்னொரு உதாரணமும் தரேன் பாருங்க. வீட்டோட எண் 0. நீங்க எப்பவாவது வீட்டு எண் 0ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாங்க கேட்டதே இல்ல. பெங்களூர்ல ஆயிரக்கணக்கான வீட்டு எண் 0 அப்படின்னு வாக்காளர் பட்டியல்ல இருக்கு. இதே போல வீட்டு எண் 35ன்னு கதைய கேளுங்க. ஒரு சின்ன வீடு அதிகபட்சம் 4 பேர் கூட தங்க முடியாது. ஆனா 80 பேர் வாக்காளர் பட்டியல்ல பதிவு செஞ்சிருக்காங்க. இதுக்கு எப்படி சர்டிபிகேட் குடுத்தாங்க? ஏன் அங்கீகரிச்சாங்க? அத கண்டுபிடிக்கணும். அடுத்து, இதே போல வாக்காளர் பட்டியல்ல இவங்களோட ஃபோட்டோ இருக்கு இல்லையா? அது ரொம்ப சின்னதா இருக்கு. இப்படிப்பட்ட புகைப்படங்கள் வாக்காளர் அடையாள அட்டையில வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப உங்களுக்கு ஷகுல் ராணி அவங்களோட கதைய சொல்றேன். முதல் முறை வாக்காளரான இவங்களோட வயசு 70. ஒரு முறை 6வது நம்பர் ஃபார்ம் குடுத்திருக்காங்க. அடுத்த சில மாசங்கள்லயே இவங்களுக்கு 6வது ஃபார்ம் மீண்டும் குடுக்கப்பட்டிருக்கு. இவரோட பேர் 2 முறை வாக்காளர் பட்டியல்ல இருக்கு. ஆனா இவங்க முதல் வாக்காளரா. இவர் முதல் வாக்காளர் ஆகவே முடியாது. அப்படின்னா ஷகுல் ராணிஜி வாக்களித்தாரா? இல்ல அவருக்கு பதில் வேற யாராவது ஓட்டு போட்டாங்களா? இதை மறைக்க தான் சிசிடிவி தரவ எங்களுக்கு குடுக்கவே இல்ல. ஷகுல் ராணிஜி மட்டும் இல்ல, ஆயிரக்கணக்கானவங்க இப்படியே படிவம் 6 பயன்படுத்தி 2 இல்ல 3 முறை வாக்காளர் பட்டியல்ல சேர்த்திருக்காங்க. நாங்க எலக்ஷன் கமிஷன் கிட்ட மின் வாக்காளர் பட்டியல கேட்டிருந்தோம். சிசிடிவி காட்சிகளையும் கேட்டோம். அவங்க தங்களோட வேலைய செய்யவே இல்ல. எங்களுக்கு குடுக்கவும் இல்ல. அதுக்கு பிறகு தான் ஆர்டிஐ மூலம் விசாரணை நடத்தணும். சகோதர, சகோதரிகளே, உண்மை என்னன்னா, இந்தியால தேர்தல் ஆணையமும், பாஜகவும் சேர்ந்து தேர்தல திருடிக் கொண்டிருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க கருப்பு வெள்ளையில இன்னைக்கு நாங்க உங்களுக்கு சான்றா கொடுத்திருக்கோம். தேர்தல் ஆணையம் நாங்கள அவங்களோட திருட்ட பிடிச்சுட்டோம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால தான் எஸ்ஐஆர் வந்திருக்கு. இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது அமைப்பு சார்ந்த திருட்டு. எந்த பயமும் இல்லாம பாஜகவோடு சேர்ந்து திருட்டு பண்ணியிருக்காங்க. இந்த எஸ்ஐஆரோட நோக்கம் ஏழைகளுக்கு உரிய வாக்குரிமைய அவங்க கிட்ட இருந்து பறிச்சுக்கிடுறது தான். நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த முழு விசாரணையில நாங்க வாக்காளர் சேர்க்கல மட்டும்தான் பார்த்தோம். ஆனா எவ்வளவு சேர்க்கை நடக்குதோ அதை விட அதிக அளவுல நீக்கங்களும் நடந்திருக்கு. கழித்தல்களும் நடந்திருக்கு. அதனால இது நாங்க கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான வழி மட்டும்தான். மத்த வழிகள் நாங்க இன்னும் விசாரணையே செய்யல. நான் தேர்தல் ஆணையத்துக்கும், தேர்தல் அதிகாரிகளுக்கும் தெளிவா சொல்றேன். நீங்க செய்யற செயல்கள் முற்றிலும் தப்பு. இது நாட்டுக்கு விரோதமானது, துரோகமும் கூட. இத மறந்துடாதீங்க. நேரம் வரும். நாங்க உங்கள பிடிப்போம். தப்பிக்கவே முடியாது. வாக்கு திருட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது ரொம்பவும் அவசியம்.